செய்திகள். பூசா சிறைச்சாலையில் விசேட சோதனை, சிக்கிய முக்கிய பொருள். இலங்கையில் தங்கியிருந்த இந்தியர்கள் உட்பட 7 பேர் கைது. யாழில் யுவதி கடத்தலில் சிக்கிய 3. பேருந்தில் பயணித்த ஆசிரியருக்கு நேர்ந்த கதி. அக்டோபர் 17ஆம் தேதிக்கு முன்னர் புதிய ஜனாதிபதி. விடுதலை புலிகளின் குண்டுகள் தொடர்பில் சபையில் கல்வி அமைச்சர் பகீர். பொதுமக்களிடம் முக்கிய கோரிக்கை விடுத்து யாழ் போதனா வைத்தியசாலை. பூசா சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது கையடக்க தொலைபேசிகள் உட்பட பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சுமார் 70 சிறைச்சாலை அதிகாரிகள் இணைந்து பூசா சிறைச்சாலையில் இன்று அதிகாலை விசேட சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் சிம் அட்டைகள் உட்பட பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவர்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கூண்டுகளில் இருந்து இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விசா இன்றி இலங்கையில் தங்கியிருந்த 6 வெளிநாட்டவர்களையும் வரியில்லா இலங்கைக்கு சிகரெட்களை கொண்டு வந்த வெளிநாட்டவர் ஒருவரையும் கட்டுநாயக்க போலீசார் கைது செய்துள்ளனர். கட்டுநாயக்க ஆடியம்பலம் பகுதியில் சந்தேகத்துக்கிடமான வெளிநாட்டவர்கள் குழு ஒன்று தங்கியிருப்பதாக கட்டுநாயக்க போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது இந்த வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 1000 சிகரெட்களை வெளிநாட்டவர் ஒருவர் வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் 25, 26, 33, 38, 39 மற்றும் 42 வயதுடைய இந்திய பிரஜைகள் 6 பேரும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கட்டுநாயக்க போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை பகுதியில் யுவதி ஒருவரை கடத்திய குற்றச்சாட்டில் 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவத்தில் ஊர்காவல்துறை பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றுக்கு அருகில் வைத்து குறித்த யுவதியை வாகனம் ஒன்றில் கடத்தி சென்ற இளைஞர்கள் அவரை ஊர்காவல்துறையின் பிரிதொரு பகுதியில் இறக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்த யாழ்ப்பாண போலீசார் குறித்த இளைஞர்கள் 3வரையும் கைது செய்துள்ளதோடு மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்று பேருந்திலிருந்து தவறி வீழ்ந்த ஆசிரியர் ஒருவர் பலத்த காயங்களுக்கு உள்ளான நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் இன்று காலை யாழ்ப்பாணம் பூனகரி 15ஆம் கட்டை சந்தி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து மல்லாவிக்கு சென்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் சாவகச்சேரி பகுதியில் இருந்து ஆசிரியர் ஒருவர் ஏறியுள்ளார். இதன்போது பேருந்து பூனகரி பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென நிலை தடுமாறிய ஆசிரியர் பேருந்தின் பின்கதவால் கீழே விழுந்துள்ளார். சம்பவத்தில் தலையில் பலத்த காயம் அடைந்த ஆசிரியர் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் அக்டோபர் 17ஆம் தேதிக்கு முன்னர் புதிய ஜனாதிபதி ஒருவர் நியமிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் காலம் தொடர்பாக பாராளுமன்றத்தை ஒத்திப்போடுதல் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தல் உட்பட சகல தேர்தல்களும் நிர்ணயிக்கப்பட்ட தினத்தில் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பல சவால்களுக்கு மத்தியிலும் பரீட்சைகளை நடத்தி காட்டியுள்ளோம் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற பாராளுமன்ற உரையின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 1991 நகர சபைக்கு நான் சென்றேன். 2001ஆம் ஆண்டுதான் பாராளுமன்றத்துக்கு வந்தேன். அதையும் கூட தவறாகத்தான் சொன்னார்கள். நகர உறுப்பினராக அதே போல கோட்டை துணை மேஜராக இருந்திருக்கிறேன். அதே
போல 5 வருடங்களுக்கு மேல் மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தேன். எந்தவிதமான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை. அதே போல 2009ஆம் ஆண்டு 9 மாதங்கள் தான் நான் கல்வி அமைச்சராக இருந்தேன். எதுவும் பெரிதாக என்னால் செய்ய முடியவில்லை. 2005ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரை கல்வி அமைச்சராக இருந்தேன். நாட்டில் யுத்தம் உக்கிரம நிலையில் இருந்தது. வடக்கு கிழக்கில் எந்த ஒரு பரீட்சையையும் நாங்கள் நிறுத்தவில்லை. அதே போல தீவு பிரதேசங்களில் வினாத்தாள்களில் நாங்கள் உண்மையிலே கடல் படையினரின் உதவியுடன் தான் கொண்டு சென்றோம். அதே போல குண்டுவெடிப்பில் கொழும்பு புறக்கோட்டையில் DS செனநாயக்க கல்லூரியைச் சேர்ந்த 6 மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவ்வாறான சவால்களுக்கு மத்தியில் தான் நாங்கள் அமைச்சின் நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்றோம். இந்த முறை நான் இதனை பொறுப்பேற்கின்ற பொழுது அமைச்சரவை விலகியிருந்தது. ஜனாதிபதி கூட விலகியிருந்தார். பிரதமரை அழைத்து அவருக்கு முன்னால் தான் நான் இதனை பொறுப்பேற்றேன். அதனை பொறுப்பேற்ற பொழுது அந்த நிறுவனத்தின் தலைவரின் ஆலோசனையின் பேரில் அவர்கள் செயற்பட்ட காரணத்தினாலேயே முன்னாள் ஜனாதிபதி பதவியை விட்டு விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. 5 நாட்கள் 6 நாட்கள் பெட்ரோல் டீசல் வாங்குவதற்காக வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அரசியல் நிறுவன தலைவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். போராட்டக்காரர்கள் அவருடைய நிறுவனங்களுக்கு உள்ளே சென்றார்கள். நாங்கள் நேரடியாக இதனை கண்டோம். யாரும் இந்த பதவியை பொறுப்பேற்றுக் கொள்ளாத சந்தர்ப்பத்தில் நான் இந்த அமைச்சை பொறுப்பேற்றுக் கொண்டேன். 2 வருடங்களுக்கு மேல் பொருளாதார பிரச்சனை, கோவிட் பிரச்சனை போன்றவற்றால் வீழ்ச்சி பாதையில் இருந்த கல்வியினை நாங்கள் உயர்த்தி இருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் அனைத்து விதமான குருதிகளுக்கும் தட்டுப்பாடு நிலவி வருவதாக வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஓபோசிட்டிவ் இரத்த வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் குருதி வழங்க தகுதியுடையவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் உள்ள இரத்த வங்கிக்கு நேரில் சென்று இரத்த தானம் வழங்கி உதவுமாறு யாழ் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை.